ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு யெகோவா ஷம்மா. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 48வது அதிகாரம் 35வது வசனம். சுற்றிலும் அதன் அளவு 15,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். நாடு, வீடு, ஆலயம், தேவ பிரசன்னம் ஆகியவற்றை இழந்த மக்களுக்கு எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு நம்பிக்கையான செய்தியை தேவன் அவர்களுக்கு அளித்தார். அதுதான் தேசம் மீட்கப்படும், மீண்டுமாக ஆலயம் கட்டப்படும், அதன் எல்லைகள் குறிக்கப்பட்டு இஸ்ரவேல் கோத்திரத்தார் தங்கக்கூடிய ஒரு இடத்தை அவர்களுக்கு தேவன் கொடுப்பார் என்று உறுதியான ஒரு வாக்களித்தார். இயேசு கிறிஸ்துவும் யோவான் சுவிசேஷம் 14:1-3 வசனங்களிலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் தாம் மீண்டும் வந்து தம்மோடு சேர்த்துக் கொள்ளப் போவதாக கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த நித்திய ராஜ்யத்தில் இயேசுவோடு கூட என்றென்றும் நாம் வாழும்படிக்கு ஆண்டவர் நமக்கு இரக்கத்தை, அனுகிரகத்தை காட்டுகிறார். இதை ஆண்டவர் ஒப்பனையாக எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இந்த காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பரிசுத்த தேசம், புனித பூமி. இப்போது இந்த எசேக்கியேல் 48:1-29 வரைக்கும் பார்க்கும் பொழுது அங்கு யோசுவாவின் காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த தேசத்தை 12 கோத்திரத்தாருக்கு பங்கிட்டு கொடுத்தார். அது போன்ற ஒரு வரிசை முறை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இங்கு ஒரு புதிய முறையில் அது பிரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இடங்கள் எல்லாமே ஒரே சீரான அளவாக இங்கு பிரிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கிலிருந்து தெற்காக 7 கோத்திரத்தார் வரிசையாக அங்கு வருகின்றனர். தான், ஆசேர், நப்தலி, மனாசே, எப்ராயிம், ரூபன், யூதா என்று 7 கோத்திரத்தாருக்கு அங்கு அழகாக வரிசையாக வடக்கு முதல் தெற்கு வரை பிரிக்கப்பட்டிருக்கிறது. பின்பு கர்த்தருக்கென்று காணிக்கையாக ஒரு பகுதி பிரிக்கப்பட்டிருக்கிறது. அங்க பிரிக்கப்பட்ட பகுதியிலே 3 பகுதிகளை நாம் காண்கிறோம். லேவியர்களுக்கு வடக்கு பகுதியிலும், ஆசாரியர்களுக்கும் ஆலயத்துக்கும் மைய பகுதியிலும், நகரத்துக்கும் அதன் சேவைக்காரர்களுக்கும் தெற்கு பகுதியிலும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3ம் சேர்ந்து ஒரு சதுரமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய கிழக்கிலும் மேற்கிலும் அதிபதிகளுக்காக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 5 கோத்திரத்தாருக்கு அது கிழ உள் பகுதியில் சிமியோன், இசக்கார், செபுலோன் மற்றும் காத் ஆகியோருக்கான பகுதி ஒதுக்கப்படுகிறது. இதுதான் வடக்கு முதல் தெற்கு பகுதி வரைக்கும் மிக அழகாக நேர்த்தியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கும். ஆலயமும் நகரமும் யூதா, பென்யமின் ஆகிய கோத்திரத்தாரால் அது பாதுகாக்கப்படுகிறது. காரணம், அவர்கள் ஆரம்பம் முதல் தங்களுடைய விசுவாசத்தை காத்து நடந்தவர்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்து நடந்தால் ஆண்டவராக இயேசு வரும்போது நம்மை அந்த நித்திய வீட்டிற்கு, நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை சேர்த்துக் கொள்வார். அருமையானவர்களே, ஆகவே இங்கே பார்க்கிறோம், இந்த பூலோக காரியங்கள் பரலோக காரியங்களுக்கு ஒப்பனையா இருப்பதை நாம் பார்க்கிறோம். நகரம் என்பதை பார்க்கிறோம், சிட்டி. இது எருசலேமை குறிக்கிறது. எசேக்கியேல் 48:15 கடைசி பகுதியை வாசிக்கிறோம். நகரம் அதன் நடுவில் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:16 நாம் வாசிக்கும் பொழுது அந்த நகரம் சதுரமாய் இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமாய் இருந்தது. அவன் அந்த கோயினால் நகரத்தை அளந்தான், அது 12,000 ஸ்தாதி அளவாய் இருந்தது, அது நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே அங்கு எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட நகரமும் சதுரமாய் இருந்தது. இங்கே யோவானுக்கு வெளிப்படுத்த விசேஷத்திலே சொல்லப்பட்ட இந்த நகரமும் சதுரமாக இருக்கிறது பார்க்கிறோம். ஆனால் அளவிலே சற்று வித்தியாசங்கள் காணப்படுகிறது. இங்கு சொல்லப்பட்ட இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலே சொல்லப்பட்டது சுமார் 2200 கிலோமீட்டர் நீளம், அகலம், உயரம் சமமான அளவீடுகளை கொண்டது. ரட்சிக்கப்பட்ட திரளான ஜனங்கள் வாழ்வதற்கான
போதுமான ஒரு இடமாக, பெரிய நகரமாக இது காணப்படுவதை பார்க்கிறோம். இந்த நகரத்தை தேவன் தாமே கட்டி உண்டாக்கி இருக்கிறார். ஆகவே இது அவருடைய மனதனுடைய வெளிப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். எப்படி ஏதேன் தோட்டம் என்பது ஆண்டவருடைய மனதில மனிதன் வாழ்வதற்காக தேவன் உண்டாக்கின சகல வசதிகள் கொண்ட அந்த தோட்டமாக இருந்தது போல, இந்த நகரமும் ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட மக்கள் வாழ்வதற்கான மிக அருமையான ஒரு நகரமாக தேவன் உண்டாக்கி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 வாசிக்கிறோம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான பிரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டு, அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட சகல தேசத்தாரும் சகல பாஷைகளிலும் இருந்து எண்ணி முடியாத ஜனங்கள் அவருக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று ஒரு பெரிய தரிசனத்தை காண்கிறார். அப்படி என்றால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். அந்த பிரகாசமான எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனமும் நம்பிக்கையும் இந்த நாட்களில் நமக்கு இருக்க வேண்டும். அருமையானவர்களே, யோவானுக்கு தேவன் எசேக்கியேல் 48:15-16 உள்ளது போல சதுரமான நகரத்தை காண்பித்தார். ஆனால் அதனுடைய அளவு அதை விட சிறியது. ஒவ்வொரு வழியிலும் 2 கிலோமீட்டர் தூரம் மேல் சிறியதாக இங்கே இருக்கிறது காண்பிடும். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஆகவே இந்த பூலோக காரியங்களை பரலோக காரியங்களுக்கு முன்மாதிரியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, நாம் வாழும் இந்த இருண்ட உலகத்துல கர்த்தர் நமக்கு எதிர்காலத்தை குறித்த பிரகாசமான ஒரு வெளிப்பாடுகளை, நம்பிக்கையை கர்த்தர் இந்த நாட்களில் தருகிறார். மூன்றாவது, பரலோகத்தின் உன்னத மகிமை என்பது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட பிரசன்னம் அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். அடுத்து நடுவிலே பரிசுத்த ஸ்தலம் உண்டு. எசேக்கியேல் 48:8, 10, 21 வசனங்கள்ல நாம் இதை பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஸ்தலம் என்பது தேவனுடைய சபை. இது தேவனுடைய மகிமைக்கும் அன்பிற்கும் ஒரு சிறந்த ஒரு அடையாளமாக காணப்படுகிறது. இந்த உலகத்துல நாம் உயர்ந்த முக்கியத்துவத்தை சபைக்கு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, காரணம் சபைக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்டு நான் வீட்டுக்குள்ளே இருப்பேன், நானே வேதத்தை வாசித்துக் கொள்வேன், நானே ஜெபித்துக் கொள்வேன், எனக்கு சபையினுடைய ஐக்கியம் தேவையில்லை என்று தனிமையாக தனித்து இருக்கிற மக்களுக்கு இந்த வசனம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக வருகிறது. காரணம், சபை என்பது கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறது. இந்த சரீரத்துக்கு தலையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் சபை இருக்கிறது. அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் சபை இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, சபைக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். சபையின் ஐக்கியத்தை விரும்ப வேண்டும். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை நாம் விரும்ப வேண்டும். நாம் கூடி தேவனை ஆராதிக்கவும், கூடி ஜெபிக்கவும், கூடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஊழியம் செய்வோம். அவரது ராஜ்யத்தை இந்த பூமியில கட்டும்படியான வேலையை செய்யும்படிக்குத்தான் சபையை ஆண்டவர் ஸ்தாபித்திருக்கிறார். இந்த நோக்கத்தை நாம் அறிந்தவர்களாக நாம் சரியாக செயல்பட வேண்டும். ஆகவே தான் எபேசியருக்கு நிருபத்தில் பரிசுத்த பவுல் சொல்கிறார், சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள், ஏனென்றால் காலம் சமீபமாய் இருக்கிறது. ஆகவே எவ்வளவு அதிகமாய் நீங்கள் புத்தி சொல்ல வேண்டுமோ அவ்வளவாய் நீங்கள் புத்தி சொல்லுங்கள் என்று பவுல் சபைக்கு அவர் சொல்வதை பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளை, சபையின் ஐக்கியத்தை நீங்கள் விரும்புங்கள். அதை சபையினுடைய ஊழியங்களிலே பங்கெடுங்கள். தேவனுடைய நகரம், காட் சிட்டி, இது நன்கு உறுதியாக அது அஸ்திபாரம் இடப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நாம் இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு கட்டடத்தை கட்டுகிறோம் என்றால் அதற்காக நாம் பெரும் முயற்சிகளை எடுக்கிறோம். அந்த கட்டடம் நீண்ட நாளுக்கு, நீண்ட வருடங்களுக்கு அது உறுதியாக நிற்க வேண்டும் என்று நாம் விரும்பி நம் என்ஜினியரிடம் நம் ஆலோசனை கேட்டு
சில கான்ட்ராக்ட் விட்டு, என்ஜினியர் இடத்துல கான்ட்ராக்ட் விட்டு அந்த கட்டடத்தை கட்டுகிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு இது நிற்கும் என்று அவர்கள் சர்டிஃபை பண்ணுகிறார்கள். நாம் பார்த்து பார்த்து செய்கிற ஒவ்வொரு கட்டடத்தையும், நாம் விரும்பி செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அது உறுதியாக இருக்க வேண்டும், அசையாமல் இருக்க வேண்டும், நீண்ட நாளைக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் பரலோகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனுடைய கைவேலை இல்லாத அருமையான நகரத்தை அவரே கட்டி உண்டாக்குகிறார். அது உறுதியானது, நிலையானது. அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த பூமியில கட்டப்பட்ட ஆலயம், எருசலேமில கட்டப்பட்ட அந்த தேவாலயமானது அங்கு மிக அருமையாக துவக்கம். சாலமோன் ராஜா காலத்திலே அந்த தேவனுடைய மகிமை இறங்கி வந்தது. ஆலயத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அங்கே ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அந்த ஜனங்கள் தேவனை தள்ளிவிட்டு விக்கிரகங்களுக்கும் வீணான சடங்காச்சாரங்களுக்கும் பாரம்பரியங்களுக்கும் அவர்கள் இடம் கொடுத்த போது ஆண்டுடைய மகிமை அந்த ஆலயத்தை விட்டு போய்விட்டது. கர்த்தர் கைவிட்டார். ஆகவே ஆலயம் இடிக்கப்பட்டது, தேசம் சூறையாடப்பட்டது, தேசத்தில் உள்ள பட்டணங்கள் அழிக்கப்பட்டது. அதுபோல இது இருக்காது. ஏனென்றால் இது நிலையான நகரம். ஆகவே இந்த நிலையான நகரத்திலே நம்மை ஆண்டவர் கொண்டு போய் அங்க வைக்க போகிறார். அருமையானவர்களே, இரண்டாவது பார்க்கிறோம், அது அழகானது. இட் இஸ் வெரி பியூட்டிஃபுல். மனிதனுடைய கற்பனைக்கு அது அப்பாற்பட்டதாக அந்த நகரம் காணப்படும். ஆகவே இந்த பூமியிலே நாம் ஒரு வீட்டை கட்டும் பொழுது அதில் என்னென்ன இடத்துல என்னென்ன காரியங்கள் இருக்க வேண்டும் என்று நாம் அதை அலங்கரிக்கிறோம். நம்முடைய வசதிக்கு ஏற்றபடி அவைகளை நாம் செய்கிறோம். ஆனால் பரலோகத்திலே தேவனே கட்டி உண்டாக்கின அந்த நகரம் மிக அழகாக, மிக நேர்த்தியாக, சகல வசதிகளோடு கூட அங்க இருக்கும். அருமையானது. ஆகவே அப்படிப்பட்ட நித்திய நகரத்துக்கு, நிலையான நகரத்துக்கு நம்மை கொண்டு போகத்தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆகவே இந்த பூமி நமக்கு சொந்தமல்ல. நாம் கொஞ்ச காலம் இந்த பூமியில நாம் வாழப்போகிறோம். அது வரைக்கும் நமக்கு இந்த உலகத்தில் பாடு கஷ்டங்கள் உண்டு. ஆனால் அந்த நகரத்துக்குள்ளே நம்மை ஆண்டவர் அழைத்து கொண்டு போகும்போது நாம் தேற்றப்படுவோம், நாம் ஆற்றப்படுவோம், நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆகவே எண்ணி முடியாத மகிழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்கு 4 பக்கங்களிலும் வாசல்கள் உண்டு. தேவனால் உண்டாக்கப்பட்ட நகரத்துக்கு 12 வாசல்கள் உண்டு. அப்படி என்றால் எல்லா பகுதியிலிருந்தும் அதற்குள் நுழைந்து தேவ சமூகத்தை நாம் தரிசிக்க முடியும். ஆண்டவரை நாம் ஆராதிக்க முடியும். அருமையானவர்களே, கர்த்தர் அதில் வாசம் செய்கிறார். ஆண்டவர் அதிலே வாசம் செய்கிறார். ஆகவே அங்கே மகிழ்ச்சி உண்டு, சமாதானம் உண்டு. பாருங்கள், நாம் வேலைக்கு போகிறோம், பல விதமான இன்னல்களை சந்திக்கிறோம், குடும்பத்தில் அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஆகவே வெளியிலே இருக்கும் பொழுதெல்லாம் நமக்கு அநேக மனதிலே பாரங்களும் கவலைகளும் பெருகிறது. ஆனால் தேவ சமூகத்தில் வரும்பொழுது அந்த பாரங்கள் எல்லாம் இறக்கி வைக்கப்பட்டு நமக்குள்ள புத்துணர்ச்சியும், நம் புது நம்பிக்கையும், விசுவாசத்தையும், ஒரு ஆறுதலையும் கர்த்தர் கொடுத்து நம்மை சூழ்நிலைகளை சமாளிக்க, பிரச்சனைகளை சமாளிக்க வாக்கு தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்து தைரியமாக நம்மை அனுப்புகிறார். ஆகவே ஆண்டவருடைய ஆலயத்தில் வரும்பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் வீடுகளிலே தனித்து ஜெபிக்கும் போது தேவ பிரசன்னத்தை உணர்கிறீர்கள். அவருடைய உண்மையான அன்பும் வல்லமையும் அவருடைய கிருபையும் நம்மை நிரப்புகிறது பார்க்கும். ஆகவே இதை பூர்ணமாய் நம்ம அனுபவிக்கிற ஒரு இடம்தான் தேவன் கட்டி உண்டாக்குகிற அந்த நகரம், அந்த பரலோக வாழ்க்கை. ஆகவே அந்த நித்திய ராஜ்யத்திலே எப்பொழுதும் நமக்கு மகிழ்ச்சி. ஆகவே எந்த பாரமும் கவலைகளும் இல்லாத, எந்த வருத்த சஞ்சலம் இல்லாத ஒரு இடத்தை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். ஆகவே விசுவாசிகள் அருமையானவர்களே, இப்படிப்பட்ட அருமையான ஒரு இடத்தை கர்த்தர் நமக்கு கட்டி உண்டாக்குகிறார். இந்த நகரத்துக்கு பெயர் யெகோவா ஷம்மா, தெய்வீக பிரசன்னத்தின் நகரம். யெகோவா ஷம்மா, த சிட்டி ஆஃப் த டிவைன் பிரசன்ஸ். அதாவது
யெகோவா ஷம்மா என்றால் த லார்ட் இஸ் தேர். கர்த்தர் அங்கே இருக்கிறார், இந்த நகரத்திலே இருக்கிறார். ஆகவே அந்த எருசலேம் நகரத்துக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்படும். ஏசாயா 1:26 வாசிக்கிறோம், நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் அழைக்கப்படும். ஏசாயா 60:14 வாசிக்கிறோம், கர்த்தருடைய நகரம் சீயோன் என்று அழைக்கப்படும். ஏசாயா 62:24 வாசிக்கிறோம், எப்சிபா, அது கர்த்தர் உண்மையில் பிரியமா இருக்கிறார் என்று அர்த்தம். பியூலா என்றால் மணமகள் ஆக்கி கொண்டார் என்று அர்த்தம். கர்த்தருடைய சிங்காசனம் என்று அழைக்கப்படுகிறது. எரேமியா 3:17, சகரியா 8:3 சத்திய நகரம், கர்த்தரின் பர்வதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆகவே எருசலேமுக்கு இத்தனை பெயர்கள் வேதாகமம் கொடுக்கப்பட்டாலும் யெகோவா ஷம்மா என்கிற பெயர்தான் அதுக்கு மிக சிறந்த பெயராக இருக்கிறது. காரணம், கர்த்தர் அங்கே இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் அது திரை விளக்கப்பட்ட நேரடியாக நாம் பார்க்க போகிறோம். அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, உயிர்த்தெழுந்த நம்முடைய சாயலோடு கூட அவரை நாம் தரிசிக்க போகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை காண நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதற்காக நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். அங்கே நீங்காத தேவனுடைய பிரசன்னம், நிலையான தேவனுடைய அன்பும் அங்கே எப்பொழுதும் நிலைத்திருக்கும். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அங்கிருந்து தான் இம்மானுவேலராக பரலோகத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்தார். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அவர் நமக்காக இறங்கி வந்த ஆண்டவர், அவர் இருக்கிற இடத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போக மீண்டும் வரப்போகிறார். அருமையானவர்களே, எபிரேயருக்கு நிருபம் 11:10 வாசிக்கிறோம், ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். ஆபிரகாமை குறித்து, அவருடைய விசுவாசத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட கூடாரங்களில் கூடியிருந்தார். அவர் பெரிய ஐஸ்வர்யவான், அவர் மிகப்பெரிய செல்வந்தன். அவரால் அங்கு கட்டடங்களை கட்டி இருக்க முடியும், ஆனால் அவர் கட்டவில்லை. காரணம், இந்த உலகத்தில் இருக்கிற கட்டடங்கள் எல்லாம் அது நிலையற்றது, அநித்தியமானது. ஆகவே அவர் சொல்கிறான், என் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்தை அவன் எதிர்பார்த்து காத்திருந்தான். காரணம், ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்தார். நிலையான ஒரு நகரத்தை காண்பித்து, ஆபிரகாமே, நான் உன்னை அங்கு அழைத்து கொண்டு போக போகிறேன் என்று சொன்ன பொழுது விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்தார். ஆகவே இந்த பூமியில இயேசுவுக்காக அவர் விசுவாசத்தோடு வாழ்ந்தார். விசுவாசிகளின் தகப்பனாக மாறினார். அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ள அந்த விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த உலகம் மாயையான உலகம், அநித்தியமான உலகம், இவைகள் எல்லாம் நிலையற்ற ஒரு உலகமாய் இருக்கிறது. ஆனால் நிலையான உலகத்துக்கு இயேசு நம்மை அழைத்து கொண்டு போக வருகிறார். ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களை அர்ப்பணிங்கள். அதற்காக நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்கள். பிலிப்பியர் 3:20 வாசிக்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்திருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே நமக்காக வரப்போகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நமக்கு ஆண்டவர் இந்த பூமியை வாக்கு பண்ணவில்லை, பரலோகத்தை நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே இந்த பூமியிலே நாம் கொஞ்ச காலம்தான் வாழப்போகிறோம். நமக்கு ஒரு வீடு இருந்தால் சந்தோஷப்படுங்கள், இல்லை நாங்கள் வாடகையில தான் இருக்கணும், சந்தோஷப்படுங்கள். கர்த்தர் அதற்காக உங்களுக்கு உங்கள் தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய ஒன்று, நிச்சயமான நிலையான அந்த இடத்துக்கு, குடியிருப்புக்கு நம்மை கொண்டு போக விரும்புகிறார். ஞானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 22:3 வாசிக்கிறோம், இனி ஒரு சாபமும் இராது, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் இருக்கிறதான அந்த இடத்துல ஆசீர்வாதம், ஆக ஒரு சாபமும் இராது என்று ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் நமக்கு சொல்கிறத பார்க்கிறோம். ஆகவே இந்த பூமியை
ஒரு சபிக்கப்பட்ட பூமியா இருக்கு. ஆதாமை நிமித்தமாக இந்த பூமி சபிக்கப்பட்டது. அதிலே குறுகிய கால சாபம், நீண்ட கால சாபங்கள் உண்டு. ஆகவே அந்த சாபங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சிலுவிலே ஏற்றுக்கொண்டார் என்பதை பார்க்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவராக இயேசு தாமே நமக்காக சாபமாகி அவர் நம்முடைய சாபங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்து ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை, நித்திய ராஜ்யத்தை நமக்கு வாக்களித்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே கர்த்தர் சாபம் இல்லாத ஒரு இடத்துக்கு நம்மை கொண்டு போகிறார். ஆகவே இந்த உலகம் இப்பொழுது அநேக சாபங்களை கொண்டிருக்கிறது. வியாதி ஒரு சாபம், மரணம் ஒரு சாபம், சரியான ஒரு விளைச்சல் இல்லை, முள்ளும் குறுக்கும் விளைந்திருக்கிறது, வேர்வை சிந்துகிறோம், பலவிதமான வேதனை துன்பங்களை அனுபவிக்கிறோம். ஆகவே இந்த அநேக சாபங்கள் உண்டு இந்த உலகத்தில். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாபம் இல்லாத ஒரு இடத்துக்கு நம்மை அழைத்து செல்வதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அருமையானவர்களே, ஒரு நாள் தேவன் நம்மோடு நித்திய காலமாய் வாசம் பண்ணுகிற இந்த வாக்குத்தத்தமான இந்த இடத்துக்கு நம்மை கொண்டு போக உறுதி அளித்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:3 வாசிக்கிறோம், இதோ மனுஷனிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவளிடத்திலே அவர் வாசமாய் இருக்கிறார். அப்ப தேவன் விரும்புகிற காரியம் என்ன? நம் மத்தியிலே தேவன் வாசமாய் இருக்க விரும்புகிறார். ஆகவே தான் நம்மை ரட்சித்தவர் நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் நம்மை குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்குள்ளாக வாசம் பண்ண விரும்புகிறார், நம் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 21:4 வாசிக்கிறோம், நம் வாழ்வில் இப்பொழுது அனுபவிக்க எல்லா துன்பங்கள், வருத்தங்கள், வாட்டங்கள், ஏமாற்றங்கள், இவைகளிலிருந்து எல்லாவற்றிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து கர்த்தர் என்றைக்கும் நாம் சமாதானத்தை அனுபவிக்கும்படி கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான இடத்தை வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும், அங்கே வருத்தங்களோ சஞ்சலங்களோ அங்கே இல்லை என்று வசனம் சொல்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான இடத்தை தேவன் நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்துல வரக்கூடிய அநேக கவலைகள், பாரங்களை குறித்து நீங்கள் கலங்காதபடிக்கு, தேவையை குறித்து கலங்காதபடிக்கு, எப்பொழுதும் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வசனம் சொல்கிறது. நமக்காக அவருடைய ஜீவனையை கொடுத்திருக்க மற்றவைகள் எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று வசனம் சொல்கிறது. ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களை ஆண்டவருடைய திருக்காரத்தில் ஒப்பு கொடுங்க. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் அழுது கொண்டிருக்காதீங்க, பிரச்சனையை கண்டு கலங்கி கொண்டிருக்கிறது, தேவையை கண்டு நீங்கள் மனமடிந்து போகாதீர்கள். வேலை இல்லாத சூழ்நிலைகள் உண்டு, அதே வேளையில நமக்கு சொந்தமான இடங்கள் இல்லாம கஷ்டப்படுகிற சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் இவையிலேயே நாம் கண்டு கலங்கி கொண்டில்லாதபடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாக நமக்காக பரலோகத்தில் இப்படிப்பட்ட அருமையான ஒரு இடத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறவர் இந்த பூமியில நமக்கு தேவையான அருமையானவர். ஆகவே நீங்கள் விசுவாசிங்க, அந்த நல்ல கர்த்தரை எதிர்பாருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய நாளை எதிர்பார்த்து காத்திருங்கள். இதுவே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான தரிசனமாக, நம்பிக்கையாக நீங்கள் கொள்ளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவு, பரிசுத்த தகப்பனே, இந்த கிருபையுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே இப்படிப்பட்ட அருமையான ஒரு நிலையான நித்தியமான நகரத்தை எங்களுக்காக பரலோகத்துல நீ உண்டாக்கி கொண்டு இருக்கிற, அதுக்காக உமக்கு நன்றி. அப்படிப்பட்ட இடத்துல எங்களை ஆண்டவரை ஆசீர்வாதமான உங்களுடைய பிரசன்னம் நிறைந்த ஏகோவா ஷம்மா கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி அப்படிப்பட்ட இடத்துல எங்களை கொண்டு போக நீர் மீண்டும் வரப்போகிறீர் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியும் சந்தோஷமான இடத்துக்கு நாங்கள் செல்லும்படிக்கு கர்த்தாவே நீ ஆயத்த பண்ணுவதற்காக நன்றி. நாங்களும் ஆயத்தப்பட உங்களுடைய வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிற தேவ பிள்ளைகளா இருக்க நீ கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் இப்பொழுது இந்த உலக காரியங்களை குறித்து கலங்கி துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இன்றைக்கு அவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட எதிர்காலத்தை குறித்த நல்ல தரிசனத்தையும் நம்பிக்கையும் கர்த்தர் அவளுக்கு தந்து நீர் அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.